நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கீங்களா? யாருமே நம்ம கூட இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் ஃபீல் பண்ணுறீங்களா? நம்ம எந்த செயல் எடுத்தாலும் அதை நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? என்னடா லைஃப் இது, நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே போக மாட்டேங்குது, நம்ம அடுத்த லைஃப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. டேட்ஸும் அது பாட்டுக்கு பாஸ் ஆகிட்டே இருக்குது, ஆனால் நம்ம லைஃப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நல்ல டைம் வரட்டும், நம்மளோட கம்பேக் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. வாங்க, இதுதான் அந்த டைம், கம்பேக்கை கொடுக்கலாம். நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தப்பே உங்களோட கம்பேக் ஜர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் என்ன தான் கஷ்டம், எவ்வளோ தான் அடி வாங்கி, எவ்வளோ தான் செட்பேக் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட கிரேட்டஸ்ட் கம்பேக்கை நம்மளால் கொடுக்க முடியும். வாங்க சேர்ந்து கம்பேக் கொடுக்கலாம். இந்த வீடியோ வெறும் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு இல்லை, இந்த வீடியோவை பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக மற்ற கெரியர்ஸ், மற்ற ப்ரொஃபஷனல் இருக்கிற எல்லாரும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவங்களோட கெரியரை அவங்க இதில் அவங்க எவ்வளோ ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும். இந்த வீடியோ மூலயமா நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆர்செல்ஃப் நம்ம கொண்டு வர போகிறோம். வாங்க. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானவ், மதுரை மெடிக்கல் காலேஜில் 3rd year MBBS படிச்சுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட், செட் அ கோல். ஆமாம், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, அது அகடமிக்ஸில் நல்ல குட் ரேங்காக இருக்கலாம், அது வந்து ப்ராக்டிக்கல் கோலாக இருக்கணும். நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு வைக்காமல், இந்த சப்ஜெக்டில் நான் இவ்வளோ மார்க் மேலே எடுக்கணும், இந்த சப்ஜெக்டில் நான் ஹானர்ஸ் எடுக்கணும், இந்த நீட் பிஜியில் நான் இவ்வளோ ரேங்க் மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் ரேங்க்கை வச்சுட்டு அதுக்காக நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் படிப்பீங்க. அதை விட்டு ஜென்ரலாக வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே தராது. நெக்ஸ்ட், பிளான். நீங்கள் உங்களோட கோல் பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ செட் பண்ணிக்கலாம், ஆனால் அதுக்கான பிளான் நீங்கள் போட்டால் தான் அந்த கோலை நோக்கி உங்களால் போக முடியும். இப்போது நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளான் இருக்கணும். ஒரு மந்த்லி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களோட ப்ராக்ரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நான் கோல் மட்டும் செட் பண்ணிடுவேன் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி பிளாங்காக இருந்தீங்கன்னா எந்த முன்னேற்றமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு நோட் பென் எடுத்து இதுதான் பிளான், நம்ம இன்றைக்கி இதெல்லாம் பண்ண போகிறோம், திங்ஸ் டு டூ அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஒரு விஷயமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட கோலை நோக்கி நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது கூட இந்த லைட்டாக மூவ் ஆகிறது எவ்வளவோ பெட்டர். ஸ்லோ ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தேன் நோ ப்ராக்ரஸ். ஆமாம், நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க, அதுக்கான எஃபர்ட்ஸும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வருவீங்க, ஆனால் நமக்கு ரிசல்ட் வந்து உடனே கிடைக்காது. இது நமக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். சார், நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, நமக்கான ரிசல்ட்டே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்க மோட்டிவேஷன் லெவல்ஸை வந்து பயங்கரமாக இழந்துருவாங்க. ஆனால் நீங்கள் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சிட்டே இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருப்பீங்க. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணலாம். 99% பீப்புள் ஃபெயில் ஆகிறது வந்து இந்த ஃபஸ்ட் 2 ஸ்டெப்பில் இல்லை, இந்த ஸ்லோ ப்ராக்ரஸ் ஸ்டெப்பில் தான். அவங்க கோலும் வச்சுருவாங்க, அதுக்கான பிளான் எல்லாம் செட்டில் பண்ணிடுவாங்க, அதுக்கான வேலையும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொஞ்ச நாளில் அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் அவங்க திருப்பிச்சா எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டேஜ் ஒன்று போயிடுவாங்க. இதுதான் 99% பீப்புள் ஃபெயில் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்சம் இந்த பீரியடை நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அதனால் ஸ்லோ ப்ராக்ரஸை நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. கம்பேர் வித் யுவர் செல்ஃப். ஆமாம், நீங்கள் முன்னாடி நாளுக்கு எப்படி இருந்தீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு புக் எடுத்து வச்சு படிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு நாளுக்கு ஒரு 8+ hours படிக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு புக் எடுக்கிறோம். அப்படி தான் எல்லோரும் எடுப்போம். எடுத்து ஃபஸ்ட்டு படித்தா நம்மளால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை நினச்சி ஐயோ இன்னும் நமக்கு இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது, இதெல்லாம் எப்போ நம்ம படித்து முடிச்சு கரெக்டாக நம்ம எக்ஸாமுக்கு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடன்ஸ் மேலே ஒரு பெரிய டவுட் வரும். அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் முன்னாடி இருக்க நாள், நமக்கு இதுக்கு முன்னாடி நாள் வந்து நம்ம படிக்காமல் 0% இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம அட்லீஸ்ட் 2 hours படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தால் தான் யாராலும் எடுத்தோன்னே இங்கே போகவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிராஸ்டிக்காக தான் மாறும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும். எடுத்தோன்னே 8 மணி நேரங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகுங்க. அதனால் உங்களுக்கு முன்னாடி இருந்த நாளை விட நீங்கள் 0.01% இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களான்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்லி ப்ரெசென்ட். ஆமாம், நீங்கள் ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாஸ்ட்டில் சார் நம்ம அவ்வளோ இப்போலாம் படிக்காமல் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு நிறையா சீரிஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோமே, அப்போ படிச்சிருந்தா இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ இருக்க டைமையும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் ஐயோ எக்ஸாம் கஷ்டமாக வருமோ, நம்ம இந்த கொஸ்டின்லாம் படிக்காமல் போகிறோமே, அப்போ அந்த கொஸ்டின்லாம் எக்ஸாம்ஸில் வந்துட்டால் நம்ம எப்படி பாஸ் ஆகிறது, நம்ம நல்ல மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரை நினச்சி டவுட் பண்ணாதீங்க. உங்களால் இந்த ஃப்யூச்சரும் கையில் இல்லை, உங்களோட பாஸ்ட்டும் கையில் இல்லை, இது ரெண்டையும் மாற்றவே முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிறது இந்த ப்ரெசென்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் மாற்ற முடியும்.
இந்த பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரெசென்ட்டை பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் பாஸ்ட் அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம இன்றைக்கி டே 1 இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பித்தா கூட நம்மளால் நம்மளோட ஃப்யூச்சரை மாற்ற முடியும். அதனால் ப்ரெசென்ட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்போ இருக்க டைமில் நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஹார்ட் டைம்ஸ் வில் பாஸ். ஆமாம், நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு படிப்பில் இருக்க ஸ்ட்ரெஸ் தாண்டி நம்மளோட சுற்றி இருக்க நிறைய எமோஷ்னல் டிஸ்டர்பன்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி என்ன தான் கஷ்டமான நம்ம நிலமையில் இருந்தாலும் ஜஸ்ட் அதை விட்டுருங்க. இந்த சுச்சுவேஷனை சைலண்ட்டாக விடுங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹார்ட் டைம்ஸ் அதுவாக பாஸ் ஆனாயிரும். நம்ம அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம இன்னும் கீழே போயிட்டே தான் இருப்போமே தவிர நம்மளால் முன்னேறி போகவே முடியாது. ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அந்த இடத்த திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, என்ன நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு போனால் தான் ஒழுங்காக படிக்க முடியும். அப்புறம் லைஃப்க்கு ரொம்ப நல்லது. நியூட்டன்ஸ் தெரியலாம். ஆமாம், நம்ம ஸ்கூலில் படித்த ஃபிசிக்ஸ் மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஹார்டாக நீங்கள் ஸ்ட்ரைவ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாரு. நம்மளோட எஃபர்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க போகிற ரிவார்டும் கம்மியாக இருக்கும். இதே நம்மளோட எஃபர்ட்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போட்டே இருக்கோமோ நம்ம எதிர்பார்க்குற ரிவார்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோ எஃபர்ட்ஸ் ஈக்குவல் டு ரிவார்ட். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுங்க. நம்ம சக்ஸஸ் நோக்கி போகிற பாதையில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளை சுற்றி இருக்க நிறையா பேர் நீ என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சைலன்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். நம்மளோட சக்ஸஸ் வந்து அவங்ககிட்ட பேசணும். நம்மளை சுற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்களுக்கான கோல் இது அப்படின்னு சொல்லி ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஸ்ட்ரைட்டாக அதை நோக்கி மட்டும் ஓடுங்க. நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம லைஃப் அவங்க கையில் இல்லை, நம்ம லைஃப் நம்ம கையில். ஸோ டேக் ஆக்ஷன், ஃபயர் த பீஸ்ட் இன்சைட் யூ. ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் நல்ல பெரிய டாப்பர்ஸாக தான் இருந்தோம். ஆனால் நம்ம ஏன் காலேஜ்குள்ளே வந்தோடனே நம்மளே டவுன் கிரேட் பண்ணிக்கிறோம்? ஏன் நம்மளால் படிக்க முடியல? ஒரு காலத்தில் நம்ம அவ்வளோ புக்ஸ் அவ்வளோ இதை ரீட்டைன் பண்ணோம். ஆனால் இப்போ நம்மளால் ஒரு கொஸ்டின் ஏன் ஞாபகப்படுத்த முடியல? இதே நம்ம தான் அப்போ ஞாபகம் வச்சுருந்தோம், ஏன் இப்போ நம்மளால் முடியல? ஏற்கனவே நம்மளால் முடிஞ்சிருக்கு. அப்போது அந்த பழைய பீஸ்ட்டை நீங்கள் திருப்பி கொண்டு வந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் அடைய முடியும். அந்த பழைய பீஸ்ட்டை நீங்கள் திருப்பி லைட்டன் பண்ணால் தான் உங்களால் பயங்கர ஃபோக்கஸ்டாகவும் பயங்கர சின்சியராகவும் படிக்க முடியும். உங்களோட ரிசல்ட்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பீஸ்ட்டை திருப்பி கொண்டு வாங்க. கமான், லெட்ஸ் டேக் ஆக்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வாங்க சேர்ந்து நம்ம பீஸ்ட்டை அன்லாக் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அடி வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ அடி வாங்கினாலும் அதுலேருந்து திருப்பி எப்படி நம்ம எழுந்து வரோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ லெட்ஸ் கிவ் அ கம் பேக். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஜான்வரியில் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்துடும். அதுக்காக நான் கொஞ்சம் படிக்கணும். அதை வந்து ஸ்டடி வித் மீ செஷன்ஸ் மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.